ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்பெஷல் வீக். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிட்ஸ்க்கான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ஸ்டஃப்ட் பிரெட் ரோல்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். நார்மல் மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாண்ட்விச் பிரெட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வெஜ்ஜஸ் பார்த்துட்டிங்கன்னா கேரட், கேப்சிகம், பீன்ஸ் எடுத்திருக்கேன். அடிஷ்னலாக பன்னீர், அப்புறம் பெரிய வெங்காயம் 1, எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பொட்டேட்டோ, கேபேஜ், காலிஃப்ளவர் அந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மசாலா பவுடர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா சில்லி பவுடர், சாட் மசாலா, கரம் மசாலா எல்லாமே வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உப்பு தேவையான அளவு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு 2-3 மினிட்ஸ் அளவுக்கு. ஆனியன்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட், பீன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். கேப்சிகமில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஈஸியாக குக் ஆயிரும். ஸோ அதை வந்துட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஆயிலே குக் ஆகணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு பன்னீரும் நல்லா குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த ப்ரெட்டு வந்துட்டு நான் சப்பாத்தி ஒட்டுவோம்ல அந்த ரோலர் வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரோல் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ப்ரெட்டில் இப்போ வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கங்காட்டி இந்த பட்டர் வந்து நல்லா பாண்டாக வரைக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி ரோல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், கரெக்டாக ஸ்டிஃபாக. நீங்கள் பீனட் பட்டர்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்னஸோட அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஸ்டஃபிங் வச்சுட்டு ப்ரெட் ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ரோல்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெருசாக ரோல்ஸ் கிடைக்கும்.
எல்லாமே ரோல் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் அந்த ரோல்ஸ் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டாப் லேயர்லேயும் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ப்ரெட் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்சப்போட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.